வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்க மாங்காய் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் சீவிக்கலாம். நம்ம தோலோடு சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ தோலெல்லாம் சீவினதுக்கப்புறமா ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு எப்போவுமே மாங்காய் வாங்கும்போது நல்ல காயாக இருக்கணும். ரொம்ப பழுத்து இருந்ததுன்னா நமக்கு பச்சடி அவ்வளோ ருசியாக இருக்காது. அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளும் ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்ல காயான மாங்காயில் தான் நம்ம பச்சடி பண்ணணும். இப்போ இந்த கொட்டையை சுற்றி இருக்க சதை பகுதிகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் மாங்காயை கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி மீடியம் சைஸில் மாங்காய் துண்டுகள் இருந்தால் நமக்கு சாப்பிடும் போது லைட்டாக கடிப்படும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாங்காயும் நறுக்கியாச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அதோட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீளமாக கீறி விட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல எண்ணெயில் பொரியட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் பச்சடிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். உங்களுக்கு வேணும்னா மாங்காய் பச்சடியை நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் குக்கர்லேயே தாளிச்சிட்டு அதோட மாங்காய், தண்ணி, வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 8 நிமிஷத்துக்கு இந்த மாங்காயை வேக வச்சுக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ லைட்டாக கிளறி விட்டோனாலே நல்லா குழஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் வெல்லம் சேர்க்குறேன். உங்களோட மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காதுன்னா வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம மாங்காய் பச்சடி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி பீங்கான் ஜாடியில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரையான ஸ்பூனாக யூஸ் பண்ணி பச்சடி எடுங்க. தண்ணி இருந்ததுன்னா நமக்கு பச்சடி ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த பச்சடி இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்துக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நல்ல இனிப்பு, புளிப்பு, காரத்தோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.